வணக்கம் நண்பர்களே. வெகுளாமைங்கிற அந்த அதிகாரத்துல நாம 2 குறள்கள் நாம பார்த்திருக்கோம். இப்போ 3வது குறள நம்ம பார்க்கலாம். 3வது குறள் என்ன சொல்லுதுன்னா, "மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்" அப்படின்னு முதல்ல சொல்றார். அப்பா, நீ வெகுளிய யார் மாட்டும் அத நீ பிரயோகிக்கணும்னு நினைக்காத. வெகுளியை மறந்து விடு. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? அவர் என்ன சொல்றார்? தீய பிறத்தல் அதனால் வரும். அந்த வெகுளி அது வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படித்தான். இந்த ஒரு ஒரு சகோதரி, சகோதரன் சொல்லி அவன் ஏசுறத பத்தி இப்ப நான் சொல்ல. அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சது. அந்த இதே ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிட்டு. அது 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 அந்த இதுகள் வருது இல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? வேண்டாம். நீங்க வெகுளிங்கிற அந்த ஒரு சினம் அப்படிங்கிறது மறந்துடுங்க. அது அ அத நீங்க கம்ப்ளீட்டா மறந்துடணும். ஏன்னா, தீய பிறத்தல் எப்படி அழகா சொல்லணும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? தீய பிறத்தல் அதனால் ஒரு தீமை அதுல இருந்துதான் உருவாகுது. அதுல இருந்துதான் அது பிறக்குது. தீமைகள் இந்த ஒரு சினம் அப்படிங்கிறதிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட தீமைகள்லாம் வருதுங்கிறது. உண்மையிலேயே அந்த வெகுளிங்கிறத மறத்தல் வெகுளியை யார் ஒண்ணு நம்ம வெகுளியே யாரிடத்திலும் கொள்ளக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கீங்களோ அல்லது எதிர்பார்க்கலையோ, அதனால தீமை விளைவது கண்டிப்பு. கண்டிப்பாக தீமை வரும். தீமை பிறத்தல் அதனால் வரும். இத உறுதியா சொல்றார். நண்பர்களே, இந்த வெகுளி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெகுளிய நாம மறக்கிறது, அத நம்ம யார் பக்கமும் செலுத்தாது. இதனாலெல்லாம் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. தயவுசெய்து நாம வெகுளிய கண்டிப்பாக நாம் விட்டு அடிக்கணும். ஒண்ணும் என்ன கெட்டு போகாது. எந்த காரியமும் நீங்க அதனால நீங்க வெகுளிய உபயோகிக்காம நம்ம போயிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்ல. கோவப்பட்டா தான் சரிப்பட்டு வரலாம். நம்ம அப்பப்போ சொன்னதுக்கு ரைடு விடணும். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதனால சில காரியங்கள் நடக்கவும் கூட செய்யும். சில நேரத்துக்கு நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ரைடு விடுவாங்க. ரைடு விட்டு அந்தால பயந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, நமக்கு எல்லாத்தையுமே அவங்க முடிச்சு கிளியர் பண்ணி குடுத்துட்டாங்க. நடக்கலாம். ஆனா, அந்த அப்படி நம்ம நடந்ததாக நினைக்கிறதுங்கிறதுதான் இந்த வெகுளியால் எப்பவும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இத வெகுளி அது நமக்கு தீமைதான் பயக்கும்.
அதனாலதான் நீங்க வந்து அந்த வெகுளியை நாம வந்து கண்டிப்பாக வந்து விட்டு ஒழிக்கணும். சரி நண்பர்களே, அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க. அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.